ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வருண். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் கிராமர் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இது வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கிராமர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அசர்ட்டிவ் அல்லது டிக்ளாரேட்டிவ்னு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட்னா செய்தி வாக்கியம், ஒரு செய்தியை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேட்மெண்ட் அடுத்து என்ன இருக்கு, இன்ட்ராகேட்டிவ், அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நம்ம அந்த ரெக்வஸ்ட் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது, கமாண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ். அது கடைசியாக இருக்கிறது எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ், உணர்ச்சி வாக்கியம். நம்ம ஏதாவது ரொம்ப சோகமான மூடில் இருக்க போது ஒரு மாதிரி ஹலாஸ் அந்த மாதிரி அந்த வார்த்தைலாம் வரணும், ஊரே ஜாலியாக இருந்தா, ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ். ஸோ அந்த எக்ஸ்க்ளாமேட்டரி வந்து பொதுவாக இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் மூணு சொன்னால அது மட்டும் தான் வரும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் அசர்ட்டிவ் அல்லது டிக்ளாரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து அசர்ட்டிவ் ஆர் டிக்ளாரேட்டிவ் அப்படின்னு கொடுத்தா கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்கு தான் 3 பேரே எழுதி வச்சிருக்கேன். இதில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நோ சேஞ்ச் ஆஃப் டென்ஸ். டென்ஸ்னா என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸ் தான் இருக்கு. அது வந்து நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் தமிழ்ல சொன்னா. ஸோ அந்த டென்ஸ் சேஞ்ச் எதுவுமே இதுல நடக்காது. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டென்ஸ் சேஞ்ச் வந்து இருக்கும். ஆனால் இதுல டென்ஸ் சேஞ்ச் எதுவுமே இருக்காது. குறிப்பிட்ட சில சப்ஜெக்ட் வெர்ப்ஸ் மட்டும் தான் மாறும். அதுடைய ஆர்டர் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். உங்களுக்கு டென்ஸ் தெரியும், மொத்தம் 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு. அதுல ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா மாற்றக்கூடிய டென்ஸ் வெறும் 8 கைண்ட் ஆஃப் டென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, அதுல வந்து இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 3 டென்ஸ் வந்து எழுதியிருக்கேன். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் பிளஸ் வர்போட இஎஸ் எடுத்துருக்கும் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதான ஃபார்மேட், சப்ஜெக்ட் பிளஸ் வர்போட இஎஸ் இந்த மாதிரி இருக்கும் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஏ டாட் வின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா என்னன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பி வி அப்படின்னா பாசிவ் வாய்ஸ். அது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ இ ரைட்ஸ் அ லெட்டர், இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த சேஞ்ச் ஆஃப் டென்ஸ் மட்டும் நடக்காது, டென்ஸ் ஆனா இன்வால்வ் ஆகும். இப்போ இ ரைட்ஸ் அ லெட்டர்னு இருக்கு. இது எப்படி நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இ வந்து இங்க சப்ஜெக்ட், அதே மாதிரி ரைட் வந்து இங்க வருது, இஎஸ் வந்துருக்கு ரைட்ஸ். இங்க ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா லெட்டர். அவன் என்ன எழுதுனா அப்படின்னு கேட்கும்போது வர பதிலுக்கு, அந்த கேள்விக்கு வர பதில் தான் வந்து இங்க ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சரியா, யார் இங்க மெயினா வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இ ரைட்ஸ் அ லெட்டர், இட்ஸ் அ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இதை பாசிவ் வாய்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதான் ஆப்ஜெக்ட்னு சொன்னோம் ரூல்ஸ் படி. இந்த ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வரணும், யா லெட்டர் முன்னாடி வரும். அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இஸ் இல்ல ஆர், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். இஸ் எப்போ வரும் அப்படின்னா இங்க யா லெட்டர்னு இருக்கா, சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா இஸ் வரும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. ப்ளூரல் இப்போ யா லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன வரும், ஆர் வரும். சரியா, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இஸ் சிங்குலருக்கு எழுதுவோம், ஆர் ப்ளூரலுக்கு எழுதுவோம். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கிறதுனால இங்க இஸ் வருது. அப்புறமேட்டு இந்த வெர்ப் இருக்குல்ல ரைட்ஸ், இது ரிட்டர்னா மாறும். இது வந்து V1 ஃபார்ம்ல இருக்கு. நமக்கு தெரியும் V1 V2 V3 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்ப் தெரியும் உங்களுக்கு. ரைட், ரோட், ரிட்டர்ன். இப்போ இது V1ல இருக்கு. V1ல இருக்கிறது V3 வெர்பா மாத்திருக்கேன், ரிட்டர்ன். அப்படிதான் வந்து ஜெனரல் ஃபார்மேட் மாத்தணும். அப்புறம் இந்த பை வந்து எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும் அப்படின்னா பை வந்து ஆட் பண்ணணும். பை, ஹீ இருக்குல்ல, ஹீ இருந்தது அது அப்படின்னா அது இம்மா மாறும். ஷீ இருந்தா என்ன ஒரு ஹர்ன்னு மாறும். அதே மாதிரி தே இருந்தா தெம்முன்னு மாறும். இதெல்லாம் வந்து சிம்பிள் சில பேசிக்ஸ் ரூல்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி மாத்தணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த சென்டென்ஸ் வந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, நான் சொல்றேன். அடுத்த டென்ஸ் என்ன, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உடைய ஃபார்மேட் என்ன, சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கும் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதான சாதாரண ஃபார்மேட். சப்ஜெக்ட் பிளஸ் இங்க என்ன வரும் அப்படின்னா இஸ் அல்லது ஆர், அது கொஞ்சம் எழுதாம விட்டேன். சப்ஜெக்ட் பிளஸ் இஸ் இல்ல ஆர் வரும் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட், அந்த ஃபார்மேட்ல இருக்கும். நீங்களே பாருங்க, இ வந்து சப்ஜெக்ட், ஹீ ஷீட் வந்தாலே அங்க வந்து அதாவது ஹீ வந்து சிங்குலர்னு சொல்றதுனால இஸ் யூஸ் பண்ணிருக்கோம். தேன் வந்துச்சுன்னா ஆர் வரும். அதான் அந்த சப்ஜெக்டை பொறுத்து தான் அந்த ஹெல்பிங் வெர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இங்க இஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ரூல் படி. அப்புறம் வெர்பு, இங்க வெர்பு என்ன ரைட், அதோட ஐஎன்ஜி சேர்த்துருக்கா ரைட்டிங், ஆப்ஜெக்ட் வந்து லெட்டர். இப்போ இந்த மாதிரி பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கிறத பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும், ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து அப்படின்னா எப்படி மாத்தணும், அதே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொன்ன மாதிரி லெட்டரை இங்க கொண்டு வந்துடணும்.
இந்த இஸ் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே எழுதணும். இஸ் எழுதிட்டு பீயிங், அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிறதுனால பீயிங்னு ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். பீயிங் அதை ஆட் பண்ணிட்டு இந்த ரைட் இருக்கா, அதாவது ரைட்டிங்னா என்னது, அங்க ரைட் அப்படின்னு இருக்கிற மாதிரி V1 verb. ஸோ அது V3 verbல நம்ம ரைட் எழுதணும்னா என்ன வரும், ரைட் ரோட் ரிட்டன். அந்த ரிட்டன் தான் வந்து V3 verb. அதுவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எழுதணும். ஸோ அடுத்து பை எழுதணும். அடுத்து ஹி வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா இமா மாறிடும். சரியா? சரி, அடுத்த டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் அல்லது ஹேவ் வரும். ஹேஸ் எப்போ வரும் அப்படின்னா சிங்குலர்ல வரும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா ஹேஸ் வரும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா ஹேவ் வரும். அதாவது தே, யூ, வி அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து நமக்கு ஹேவ் வரும். ஈ ஷீட்டுக்கெல்லாம் வந்து ஹேஸ் தான் வரும், ஏன்னா அதெல்லாம் சிங்குலர்னு சொல்லுவோம் நம்ம. பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஃபார்மேட்ல இருக்கான்னு பார்க்கலாமா? V3 வரும். V3 பிளஸ் ஆப்ஜெக்ட், ஏன்னா வெர்பு அங்க வரணும். ஸோ ஹி வந்து இங்க சப்ஜெக்ட், ஹேஸ் வந்திருக்கு. ஹேஸ் வந்திருக்கு, சப்ஜெக்ட் இஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அது ஹேஸ் தான் வரணும். V3 வெர்பு வந்திருக்கா, யா லெட்டர், அது வந்து இங்க ஆப்ஜெக்ட். இப்போ அதை பாசிவ்ல மாற்ற போறோம். எப்படி மாற்றணும்? ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். கரெக்டா கொண்டு வந்துட்டோம். ஹேஸ், இந்த ஹேஸ் கூட நீங்க இந்த லெட்டர் வந்து இப்போ லெட்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இது வந்து இப்போ சப்ஜெக்டா கன்சிடர் பண்ணிடணும். இங்க லெட்டர்னு கொடுத்ததுனால ஹேஸ் வந்திருக்கு. இதுவே இங்க லெட்டர்ஸ்னு கொடுத்தா ஹேவ்னு மாத்திக்கணும், ப்ளூரல். அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேஸ் எப்பயுமே எப்போ யூஸ் பண்ணுவோம் அதை கிளியரா வச்சுக்கோங்க. ஹேஸ் எப்பயுமே சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் நவுன்ஸ். அதே மாதிரி ஹேவ் எப்பயுமே ப்ளூரல் நவுன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒருமைக்கு வந்து நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், பன்மைக்கு ஹேவ் யூஸ் பண்ணுவோம். தமிழ்ல சொன்னா எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணும், பீன் ஆட் பண்ணணும். ஹேஸ் பீன், ரிட்டன் அப்படியே இருக்குல்ல, அந்த ரிட்டன் அப்படியே எழுதிடணும். V3 வெர்பா இருக்கக்கூடிய ரிட்டனை V3 வெர்பா அப்படியே எழுதிடணும். பை ஆட் பண்ணணும், ஹி இம்மா மாறிடணும். ஷீ கொடுத்தாங்க அப்படின்னா ஹர் வரும், தே கொடுத்தாங்க அப்படின்னா இங்க தெம் வரும். இதுதான் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ்ல சொல்லக்கூடிய இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல மாற்றக்கூடிய இந்த 3 டென்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு 3 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு. அதுல இருந்து எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 3 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரெசென்ட் டென்ஸ் பார்த்தோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய 3 டென்சஸ் பார்க்க போறோம். அதாவது இப்போ பார்க்கறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் மாதிரியே தான். என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த வெர்பு வந்து V2 வெர்பா இருக்கும், மற்றபடி சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும். பிளஸ் V2 வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். V2 வெர்ப்னா இப்போ ஹீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹீட் இஸ் அ V1 வெர்பு. அதை V2 வெர்பா மாற்றணும்னா ஏட்டுன்னு மாறும். கரெக்டா? V3 வெர்ப்னா E10 அப்படின்னு மாறும். இப்போ ரைட் எடுத்துக்கலாம். ரைட் வந்து V1 ஃபார்ம், ரோட் வந்து V2 ஃபார்ம், ரிட்டன் வந்து V3 ஃபார்ம். ஸோ அதுதான் சப்ஜெக்ட் V2 ஃபார்ம் ஆஃப் வெர்பு பிளஸ் ஆப்ஜெக்ட் இருந்தா அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஈ ரோட் அ லெட்டர், ஹி வந்து இஸ் அ சப்ஜெக்ட், பேசப்படுற பொருள் தான் சப்ஜெக்ட். அதே மாதிரி அவன் என்ன எழுதுனா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு பதிலா வரது தான் ஆப்ஜெக்ட். என்ன எழுதுனா, லெட்டர் எழுதுனா, இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மேலே வந்து அந்த ஐகான்ல கூட அதோட இதை தரேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சாதான் இதெல்லாம் வந்து உங்களால் பிரிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இப்போ ரோட், ரோட் இஸ் a V2 ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. கன்வெர்ட் பண்ணும் போது பாசிவ் வாய்ஸ்லாம் மாத்தினா என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். அப்புறமேட்டு இங்க ரோட் இருக்கிறதுனால வாஸ், வாஸ் இல்ல வேர் ஆட் பண்ணுவோம். வேர் எப்ப ஆட் பண்ணுவோம்? இந்த லெட்டர் வந்து லெட்டர்ஸ்ல இருந்தா வேர் ஆட் பண்ணுவோம், ப்ளூரல்ல இருந்தா. வாஸ் எப்பயுமே சிங்குலருக்கு சப்ஜெக்ட் முன்னாடியே தான் ஆட் பண்ண வேண்டியது. ஸோ அதனால வாஸ் ஆட் பண்ணிருக்கு. அப்புறம் இந்த ரோட் வந்து V3 ஃபார்மா மாறும். எப்பயுமே வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ்ல மாற்ற போது V1 இருந்தாலும் V3 மாறும், V2 இருந்தாலும் V3 வெர்பா தான் மாறும். ஸோ ரோட்டுடைய V3 ஃபார்ம் ரிட்டன். பை எப்பயுமே ஆட் பண்ணணும், அந்த ப்ரிப்போசிஷன் பை ஆட் பண்ணி ஆகணும் நீங்க. ஹி வந்து இம்மா கன்வெர்ட் ஆகும் ஆக்டிவ் டு பாசிவ் மாற்ற போது. சரி, அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ்னாலே வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்துரும். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் வெறும் அந்த நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்த்த மாதிரியே தான். கொஞ்சம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இஸ் இல்ல ஆர்னு நான் சொல்லியிருப்பேன் ஹெல்பிங் வெர்ப், இங்க வாஸ் இல்ல வேர்னு சொல்லியிருப்பேன். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் அல்லது வேர் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம் பிளஸ் ஆப்ஜெக்ட். இதான் ஃபார்மேட். சரி, இங்க பார்க்கலாமா? இப்போ ஹி வந்து இங்க சப்ஜெக்ட், வாஸ் ஏன்னா ஹி தான் வந்து சிங்குலர்னால வாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட் தான் இங்கே வெர்பு, ஸோ அதோட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. லெட்டர் ஆப்ஜெக்ட். இப்போ கன்வெர்ட் பண்ண போறோம் பாசிவ் ஃபார்ம்ல. ஸோ ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடணும்,
வாஸ் அப்படியே ஒரு பீயிங் ஆட் பண்ணும். ஸோ அதில் வந்து இஸ் இருந்தால் கூட பீயிங் ஆட் பண்ணுவோமா, இங்கே வாஸ் இருக்கிறதுனால பீயிங் ஆட் பண்ணுறோம். ரைட் அதாவது V1 ஃபார்மில் இருக்குது V3ல ரிட்டர்ன் மாறுவோம். அப்புறம் பை வந்து இட்ஸ் ப்ரிப்போசிஷன் அதை ஆட் பண்ண வேண்டியது ஹி இம்மா வருது. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதோடைய ஃபார்மேட்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். சின்ன லோயர் கிளாஸ்ல தான் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ டவுட்லாம் இருக்காது. இப்போ ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரியே தான். சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் வரும் பிளஸ் V3 verb பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் என்ன வரும் அப்படின்னா ஹேவ் இல்லை ஆஸ்ன்னு வரும். பாஸ்ட் டென்ஸில் வரப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரப்போது ஹேட் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இது சப்ஜெக்ட், இந்த ஹேட் வந்து இது வந்திருக்கா V3 ஃபார்ம் ஆஃப் verb வந்திருக்கு. ரைட்டுடைய V3 ஃபார்ம் யா லெட்டர் இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ அதை பாசிவ் ஃபார்மில் மாற்றும் போது ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். அப்படி கன்வெர்ட் ஆகும் போது அதை ஹிம்மா மாறிடும். அவ்வளோதான், அதுதான் வந்து ரூலு. அந்த ப்ரிப்போசிஷனான பை ஆட் பண்ணணும். நடுவில் என்னடா பண்ணணும் அப்படின்னா ஹேட் இருக்கா, ஸோ அதில் ஹேவ் இல்லை ஆஸ் வந்தால் பீன் ஆட் பண்ணுவோம். இங்கே ஹேட் வந்ததுனால பீன் ஆட் பண்ணணும். அந்த V3 ஃபார்மை அப்படியே போட்டுருணும் நம்ம. ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸில். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொன்ன ஸ்டார்டிங் இந்த வீடியோ ஆரம்பிக்க போதே சொல்லியிருப்பேன், வெறும் 8 டைப் ஆஃப் டென்ஸை தான் வந்து நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்ல கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லி. இப்போ 6 டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். மிச்சம் எத்தனை டென்ஸ் இருக்கு? 2 டென்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஃபியூச்சர் டென்ஸ் தான். அந்த 2 டென்ஸும் என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். அதோட இந்த வீடியோ வந்து முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இருக்க 2 ஃபியூச்சர் டென்ஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் உடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆட் ஆகும் பிளஸ் ஆப்ஜெக்ட். இவ்வளோதான் அதோடைய ஃபார்மேட்டு. அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஒரு வெர்பு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த வெர்பு வந்து சாதா V1 verb பிளஸ் ஆப்ஜெக்ட். இதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். சரியா? சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1 verb பிளஸ் ஆப்ஜெக்ட் தான் அந்த ஜென்ரல் ஃபார்மேட். நீங்க இதை வச்சே கன்வெர்ட் பண்ணினா ஃபார்மேட்லாம் வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் இருக்கு, வில் இருக்கு, V1 verb ஆஃப் த அந்த சாதா வெர்பு இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. எப்படி கன்வெர்ட் பண்ணணும் பாசிவ் வாய்ஸ்ல அப்படின்னா ஆப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். எல்லா ஸ்டெப் மாதிரியே தான் ஆப்ஜெக்ட் முன்னாடி வரணும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும், நடுவில் கன்சர்வேஷன் பண்ணுவோம். வில் இருக்குல்ல, ஸோ அந்த வில் வந்து வில் பி அப்படின்னு மாறிடும். வில் வந்து எக்ஸ்ட்ராவா பி ஆட் ஆகும். சரி, ஹேவ் ஆஸ் தான் வந்து என்ன வச்சு பீன் ஆட் ஆச்சா, இஸ் வாஸ்ல வரப்போது பீயிங் ஆட் ஆச்சா, அதே மாதிரி தான் வில் வந்துச்சுன்னா பி ஆட் ஆகும். இந்த ரைட் வந்து ரிட்டர்னா மாறிடும். எப்பவுமே V3 ஃபார்மா மாறும்னு சொன்னால பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் போது பைன்னு ஒரு ப்ரிப்போசிஷன் ஆட் ஆகும். ஹீ வந்து இம்மா மாறிடுச்சு ஆப்ஜெக்ட் சைடில் போய். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் will have plus V3 verb plus object. இதான் ஜெனரல் ஃபார்மேட். பார்க்கலாமா? இது சப்ஜெக்ட் will have இருக்கா, V3 verb ரிட்டர்ன் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ அதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மாதிரி வரும் யா லெட்டர், will have போட்டு have asல வந்து been வருமா. ஸோ அதே மாதிரி அந்த V3 verb அப்படியே தான் எழுதிக்கணும். ஏன்னா இங்க V1 V2 இருந்தா அது V3 ஆ மாத்தோம், V3 தான் இருக்கு, ஸோ அப்படியே எழுதிட்டோம். பை ஆட் பண்றோம், அப்புறம் ஹி இம்மா மாறுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்மளுடைய ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது செய்தி வாக்கியத்தை எப்படி நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா மாத்துறதா பார்த்துருக்கோம். நம்மளுடைய அடுத்த வீடியோல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி நம்ம மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். மறக்காம நம்மளுடைய அருண்ஸ் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வரக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.